விஷால் அவர்கள் நடிக்கக்கூடிய மதகஜராஜா என்ற திரைப்படம் குறித்து தான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு நடிகர் விஷால் அவர்களை மிகவும் பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். நடிகர் விஷால் நடித்து கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு முன்பு திரைக்கு வர இருந்த மதகஜராஜா என்ற திரைப்படம் தற்பொழுது திரைக்கு வர காத்து கொண்டிருக்கின்றது. இந்த திரைப்படத்தில் சந்தானம் மேலும் 2 ஹீரோயின்களுடன் நம்ம ஹீரோவான விஷால் அவர்கள் நடித்திருக்கின்றார். மேலும் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த திரைப்படம் என்பது பல காரணங்களால் காலதாமதப்பட்டு தற்பொழுது 2025 ரிலீஸுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. இந்த திரைப்படத்தில் நடித்த பலர் தற்பொழுது நம்முடன் இல்லை. உதாரணத்திற்கு ஐயா மணிவண்ணன் அவர்கள், நடிகர் மனோபாலா அவர்களும் போன்ற பல திரை நட்சத்திரங்கள் அந்த திரைப்படத்தில் நடித்து தற்பொழுது உயிருடன் இல்லை என்பது இந்த மிக முக்கிய செய்தியாக இருக்கின்றது. இந்த காணொளியில் மதகஜராஜா என்ற திரைப்படத்தில் விஷால், அஞ்சலி, வரலட்சுமி சரத்குமார், சந்தானம், லேட் மனோபாலா, சுனோ சூட், லேட் மணிவண்ணன், நிதின் சத்யா போன்றவர்கள், சடகோபன் ரமேஷ் போன்றவர்கள் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சுந்தர்சி அவர்கள் டைரக்ஷனில் இந்த திரைப்படம் வரவிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சுந்தர்சியை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு திரைப்படம் எடுத்தால் நிச்சயமாக சிரிப்பு கலந்த பல கதைகள் அந்த திரைப்படத்திற்குள் இருக்கும். அந்த நகைச்சுவைகளுக்காகவே அந்த திரைப்படம் பல நாட்கள் தியேட்டரில் ஓடியுள்ளது என்பது வரலாறாக இருந்து வருகின்றது. அந்த அடிப்படையில் இந்த மதகஜராஜாவும் நிச்சயமாக தியேட்டர்களில் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் என்பதில் மாற்று இல்லை. குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த மதகஜராஜா இருக்க போகின்றது. விஷால் அவர்களுக்கு மிகவும் லேட்டாக இந்த திரைப்படம் வந்தாலும் பரவாயில்லை, லேட்டஸ்டாக இருக்கும் என்பதில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டுள்ளதாக விஷால் ரசிகர்களும் விஷாலும் தெரிவித்திருக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த திரைப்படம் தமிழ் மண்ணில் மிகப்பெரிய அளவிற்கு ஹிட் அடிக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. மேலும் அஞ்சலி, வரலட்சுமி போன்றவர்களாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோயின்களாக நடித்திருப்பதால் அவர்களுடைய ரசிகர்களும் பெரிய அளவிற்கு இந்த திரைப்படத்திற்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இதற்கெல்லாம் மேல் மகுடம் சூட்டுவது போன்று விஷால் அவர்களுடன் இணைந்து படம் முழுவதும் வருவதற்கு நம்ம சந்தானம் சார் இந்த திரைப்படத்தில் முழுமையாக நடித்திருக்கின்றார். சந்தானம் அவர்களுடைய நடிப்பை பற்றி நாம் கூறவே வேண்டியதில்லை. நிச்சயமாக அந்த ஒரு நேரங்களில் 12 வருடங்களுக்கு முன்பு சந்தானம் அவர்கள் நடித்த எல்லா திரைப்படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி இருக்கின்றது. நகைச்சுவைக்காகவே பல திரைப்படங்கள் ஹிட் ஆகி இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே சந்தானம் அவர்களும் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பதால் மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோவர்கள் கொண்ட சந்தானம் அவர்கள் நிச்சயமாக இந்த திரைப்படத்தை அவருடைய நடிப்பால் மிகப்பெரிய வெற்றியை அடைய செய்வார் என்பதில் மாற்று கருத்தில்லை. பார்க்கலாம் மதகஜராஜா எந்த அளவிற்கு தமிழ் மண்ணில் மக்கள் மத்தியில் மீண்டும் ஒரு பெரிய ஹிட்டை நம்ம விஷால் அவர்களுக்கு கொடுக்கிறது என்று. மேலும் விஷால் அவர்கள் மட்டுமல்லாது டைரக்டர் சுந்தர்சி அவர்களும் இணைந்து இந்த திரைப்படத்தை கலக்குவதால் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி படமாக இந்த திரைப்படத்தை மாற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. விஜயாந்தனி அவர்கள் இந்த படத்தின் மியூசிக் டைரக்டராக இருப்பதால் பாடல்களுக்கு பஞ்சம் இருக்காது. இன்னமும் சிறப்பான பாடல்கள் இந்த திரைப்படத்தில் இருக்கும் என்பதிலும் மாற்று கருத்தில்லை. நிச்சயமாக இந்த திரைப்படம் பல்வேறு நாட்கள் தியேட்டர்களில் ஓட காத்து கொண்டிருக்கின்றது. ஜெமினி ஃபிலிம் பேனராக இருக்கின்றார். லிரிக்ஸ் பா விஜய் அண்ணாமலையாக இருக்கின்றார். ஜியோகிராஃபி பிருந்தா சோபியாக இருக்கின்றார். ஸ்டண்ட் சூப்பர் சுப்ராயனாக இருக்கின்றார். ஆர்ட் டைரக்டர் குருராஜாக இருக்கின்றார். மியூசிக் நம்ம விஜய் ஆண்டனியாக இருக்கின்றார். மேலும் தொடர்ச்சியாக இந்த திரைப்படம் ஹிட் ஆவதற்கு நாம் இந்த வேளையில் வாழ்த்துக்களை கூறி திரைப்படம் வருகின்ற 12ஆம் தேதி தியேட்டர்களுக்கு வருகின்றது என்ற மகிழ்ச்சியான செய்தியையும் கூறி மீண்டும் இது போன்ற நல்ல ஒரு ட்ரைலர் டீசர் திரைப்படங்களை கொண்டு உங்களுடன் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.